அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பின் பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அழிபூதமாக எமை படைத்தீ, தட்பர நீரே எமை மீட்டீ, பொற்புடனப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானி. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பேத்தமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே மலையின் சிகரமதில் கனிவுடம் தினமேனை நிலை நிறுத்தும் நாட்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொலிவாழ் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மீது ஏறி தம் சீடர்களோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்விகளை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கலாம், ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, இன்றைய பகுதியை வாசிக்கப்படுகின்ற
இந்த நற்செய்தி பகுதியானது இயேசுவினுடைய வார்த்தைகள். மேலுமாக இயேசு அப்பத்தை பலுக செய்கின்ற பகுதியாக இருக்கின்றது. இந்த பகுதியில் இயேசு அரும் அடையாளங்களை செய்கின்றார். இதற்கு முன்னதான பகுதிகளில் 5வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு பல்வேறு பட்ட மக்களின் மீது நம்பிக்கையுடன் வருகின்றவர்களுக்கு, உடல் நலமற்றோருக்கும் மற்றும் ஏனையவர்களுக்கும் இயேசு குணமளிக்கின்றார். ஆகவே இவ்வாறு குணமளிக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரங்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தன்னுடைய மற்றொரு மேலிருக்கின்ற அந்த பண்பு பரிவையும் கண்ட மக்கள் மேலுமாக இயேசுவை தேடி செல்கின்றார்கள். அப்போ இவ்வாறு தேடி செல்கின்ற பொழுது இயேசுவுக்கு ஒரு கேள்வி எழுப்புகின்றது. இப்போ இவ்வாறு மக்கள் ஒன்று சேர்கின்றார்களே, இவர்களுக்கு நாம் என்ன உண்பதற்காக கொடுப்பது? அப்போ இவ்வாறான கேள்விகள் எங்கள் மத்தியிலும் சாதாரணமாக எழ வேண்டியவைகள். நாங்கள் பார்க்கலாம், குடும்பங்களில் எங்களுடைய உறவுகள் வாராங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் தங்குவதற்கான இடம் இல்லை. நாங்கள் பார்ப்பது முதலாவதாக நாம் யோசிப்போம், அவர்களுக்கு என்ன உணவளிப்போம்? அவர்களுக்கான உணவளிப்பதற்கான போதிய பணம் அல்லது அதற்கான உணவு இருக்கையில் இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் கூடுதலாக யோசிப்போம். அப்போ இந்த கேள்வியை இயேசுவும் இந்த சீடரிடம் கேட்கின்றார், பிலிப்பிடம் கேட்கிறார். இவர்கள் உண்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? நாங்கள் இந்த பகுதியில் கடைசியில் பார்க்கும்பொழுது 5000 பேர் ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த உணவு நாம் எங்கிருந்து கொடுப்போம், எங்கிருந்து வாங்கலாம் என்று சொல்லி இயேசு கேட்கிறார். ஆனால் இதில் ஒரு விடயம் எங்களுக்கு கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கேட்ட கேள்விக்கு அவரிடம் பதில் உண்டு. அப்போதான் நான் பார்க்குறோம், தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே அவ்வாறு கேட்டார் அப்படின்னு சொல்லி. இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கை திட்டங்கள் அமைகின்றது. இவ்வாறுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் எல்லா வாழ்க்கை திட்டங்களுக்கும் அல்லது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் அல்லது ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் ஏதோ ஒரு இடத்தில் முற்றுப்புள்ளியாக அமைகின்றது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. ஆனால் இயேசு இந்த பதிலை அவர் தெரிந்திருந்தும் அவர் என்ன செய்கின்றார்? சோதிப்பதற்காகவே கேட்கிறார். ஆகவே அவன் அல்லது அவள் சோதனைக்கு உட்படுவானா அல்லது பாவத்தில் விழுவானா அல்லது சோதனை இறைவனிடமிருந்து வருகிறது, ஆகவே அந்த சோதனைக்கான பதில் அது கடவுளிடமிருந்து தான் எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை, என்ற ஒரு ஆதங்கம், என்ற ஒரு நிலைப்பாடு அவனுக்கு இருக்கிறதா? இதுதான் எங்களையும் இன்றைய நாளில் கேட்க வேண்டிய கேள்விகள். நாங்களும் சமூகத்தில் பல்வேறு விதமான செயற்பாடுகள் நிமித்தம் ஒவ்வொரு வகையாக நாங்களும் தேடி தேடி செல்கின்றோம். ஒவ்வொன்றையும் பண ரீதியாக, பொருள் ரீதியாக இவ்வாறு நான் தேடி செல்லுகின்ற பொழுது அதற்கான விடையை நான் எந்த இடத்தில் காண முற்படுகின்றேன்? இப்போ இந்த இடத்துல நாங்கள் பிரிப்பு என்ன செய்கிறார்? கடவுளே, இயேசுவே, பிரிப்பு மறுமொழியாக 200 தென்னாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு துண்டும் கிடைக்காது என்று சொல்லி மனித ரீதியில் சிந்திக்க தொடங்குகிறது. இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் மத்தியில் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியில் நான் வாழும் பொழுது அதற்குள்ளே தான் தீர்வை தேடுகிறேன். எனக்கு வருத்தம், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், கஷ்டம், வேதனைகள்,
இவ்வாறாக நான் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியில் நான் வாழும் பொழுது இதற்கான முடிவு நான் எனது சக்தியை கொண்டு, பணம் இருக்கிறது, இங்கே பிலிப்பும் அவர் தான், பணம் இருக்குது, நாங்கள் போய் வாங்கி சாப்பிடலாம் என்ற ஒரு நிலைப்பாடோடு அன்று அந்த சீடருடைய மனப்பான்மை இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கிறது. எனது சக்தியை கொண்டு நான் எனது நோயை நான் குணமாக்கிக் கொள்வேன். எனது சக்தியை கொண்டு எனது பிரச்சனையை நான் தீர்த்து கொள்வேன். எனது சக்தியை கொண்டு நான் எனது முடிவை நான் தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லி எனது வலிமையை, மனித வலிமையை நான் அந்த இடத்தில் காட்ட முற்படுகின்றோம். அதுதான் அந்த இடத்தில் நாங்கள் சோதனைக்கு விழுகின்ற காரணம். ஆனால் இயேசுவிடம் பதில் இருக்கிறது. இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, நாங்களும் இப்பொழுது இந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை தொலைக்காட்சியிலும் தொலைபேசிகளிலும் நாங்களும் இயேசுவை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குமாக ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள், துன்பங்கள், துளைகள், கஷ்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா வகையான துன்ப துயரங்கள் எல்லாம் எங்களுக்கு சோதனையாக இயேசு எங்களிடம் கேட்டவை கேள்விகள். அதற்கான பதில் அவரிடமே இருக்கிறது. இயேசு எங்களிடம் எதிர்பார்க்கின்றார், நான் சோதனைகள் மத்தியில் நான் விழுந்து விடுகின்றேனா, அல்லது சோதனைக்குள் வாழ்கின்ற நான் அதற்கான தீர்வு இயேசுவை நோக்கி நான் செல்கின்றேனா? இயேசு எங்களிடம் முற்று நோக்குகின்றார், எங்கள் மத்தியில் வாழுகின்றார். அன்று பிழைப்புடன் கேட்கின்றார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வாறு உணவு கொடுக்கலாம் என்று சொல்லி அவர் எங்களை விடுறார் சோதனைக்கு. ஆனால் நான் சோதனையில் விழாமல் எழுந்து நிற்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசுவிடம்தான் எல்லாவற்றுக்கான பதில் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இயேசுவை எங்கள் கரம் பிடித்து நடக்கின்ற இயேசு, எங்களுக்கான தீர்வு அவரேதான். எங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு அவரேதான். எங்கள் கேள்விகளுக்கு பதில் அவரேதான். எங்கள் துன்பங்களுக்கு இன்பம் அவரேதான். எல்லாவற்றையும் அவரிடம் நாம் காட்டுவோம். எல்லாவற்றையும் நாம் அவரிடம் கொடுப்போம். அவரே எங்களை தாய் போல தேற்றுகின்றார். எங்களது சுமையை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். எங்களை சொல்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கின்றார். எங்களை தாய் போல தேற்றுகின்றார். தந்தை போல எங்களை ஆற்றுகின்றார். எங்களுடைய சுமைகளை அவருடைய தோள் மேல் சுமந்த எம் இயேசுவே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நீர் என்னை புரிந்து கொள்கின்றீர். பாவியான என்னை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். பாவியான என்னை அவர் அரவணைத்துக் கொள்கின்றார். ஆகவே தொடர்ந்தும் வரும் பஜனையில் நாங்களும் பங்கு பெறுவோம். நாங்களும் சத்தமாக இருக்கின்ற இடத்திலே இயேசுவை உற்று நோக்கி எங்கள் உள்ளத்திலும் வாயால் சத்தமாகவும் நாங்கள் இந்த பஜனையை பாடுவோம். இயேசு எங்களை தாய் போல இருக்கின்றார், தந்தை போலவும் இருக்கின்றார். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி,
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. எல்லாவிதமான துன்பங்களையும் எல்லாவிதமான சோர்வுகளையும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். பிரசன்னமாயிருக்கின்ற அந்த இறைவன் எங்களுடைய துன்பங்களை அவர் தன் தோள் மீது சுமர்த்து கொள்கின்றார். எங்கள் மத்தியில் வீற்றிருக்கின்ற இயேசு கிறிஸ்து எங்களது துன்பத் துயரங்கள், பிழைகள், கவலைகள், கண்ணீர்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் சுமந்து கொள்கின்றார். சுமந்து கொண்ட இறைவன் எங்களை ஆற்றல் படுத்துகின்றார், எங்களை அரவணைக்கின்றார். என் வாழ்வில் நீர் ஒருபோதும் எங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றார். அரவணைக்கும் இறைவனை நாங்களும் போற்றுவோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம
வார்த்தைகள் வருக புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக மாண்புயரே வரும் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீ அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை கொண்டாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.